Taste the Daily. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு RSS வந்து இப்ப சாலிடா அண்ணாமலை பின்னாடி இருக்கு. அதுவே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பலம். அண்ணாமலைக்கு தமிழ்நாடு RSS முழு ஆசி இருக்கிறதுனாலையும் மத்திய RSS மோகன் பகவத்தோட ஆசி இருக்கிறதுனாலையும் அவரால் புல்லான் பண்ண முடியுது, எதிர்ப்புகளை சமாளிக்க முடியுது. மோடியோட பிளான்ல என்னன்னா தமிழ்நாடு பக்கம் பார்வையை திருப்பி எச் ராஜாவை இப்ப ஏதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு காலி ஆச்சுன்னா டிசம்பர் ஜனவரியில கண்டிப்பாக மத்திய அமைச்சரவையில் ராஜ்யசபா வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாவுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் இந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்கும் நமக்கு தெரியுது. என்ன சார் அவங்களுக்கு வந்து ஒர்க் பிளான் கொடுத்துருக்கு டெல்லி என்ன சொல்லுதா, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரொம்ப ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் மேண்டேட்னு சொல்லுவாங்க. டெல்லி என்ன சொல்லித்தான் அருண் சிங் என்ன சொன்னா, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிங்க, ஆபீஸ்ல போய் உட்காருங்க, மக்களை சந்திங்க, கேடரை சந்திங்க, இரண்டாம் கட்ட தலைவர் சந்திங்க, பிரச்சனைகளை தீர்த்து வைங்க, மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணி. ஏன்னா இப்போ வந்து பிஜேபியில இப்போ வரும் மாதங்களில் முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போறதுன்னா மெம்பர்ஷிப் டிரைவ் தான். அது தமிழ்நாட்டில் ஒரு கோடியாவது பண்ணுன்னு மோடி ஆசைப்படுறாராம். அந்த உறுப்பினர் சேர்க்கையில போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ அண்ணாமலை இல்லாம நீங்க விட்டு போயிட்டீங்கன்னா மெம்பர்ஷிப் டிரைவ் யார் எடுத்து பண்ணுவா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, நான் தலைவர் இல்லை, நீ தலைவர் இல்லை, ரெண்டாம் கூட்டத்தில் எனக்கு தெரியும், நானா தலைவர், அண்ணாமலை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாதுன்னு டெல்லி நினைச்சுதான். ஏன்னா உறுப்பினர் சேர்க்கும் பொழுது ஒரு பொறுப்பான தலைவர் இல்லைன்னா அவன் வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு நானா தலைவர், அண்ணாமலை போய் கேளுங்கன்னு. அதை அவாய்ட் பண்ணதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு என்னோட நெருங்கிய நண்பர் சொன்னார். அந்த நண்பர் கூறியது என்னன்னா, இந்த உறுப்பினர் சேர்க்கையை போக்கஸ் பண்ண சொல்லி இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு மத்திய பாஜக ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கு. அடுத்த சுற்றறிக்கை என்னன்னா, பாலிசி மேட்டர் எதுவா இருந்தாலும் அண்ணாமலை காதுல ஒரு காதுல போட்டுருங்க, வாட்ஸ்அப் கால்லையோ கான்ஃபரன்ஸ் கால்லையோ போட்டுருங்க, போட்டுட்டு அவர் உத்தரவாகி நீங்க நடத்துங்க. ஆனா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல டெய்லி அண்ணாமலைகிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொட்டீன் மேட்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, பாலிசி டெசிஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்க, டிராஸ்டிக் முடிவு எதுவும் எடுக்காதீங்க, கூட்டணி பற்றி பேச வேண்டாம், தேர்தலை பத்தி பேச வேண்டாம், அந்த அவனை தேட்டத்தை ரொட்டீனா அரசாங்கம் தப்பு பண்ணீங்கன்னா எடுத்து பேசுங்க. அரசாங்கம் தப்பு திமுகவோ அதிமுகவோ பதிலடி கொடுத்தா பதிலடி கொடுங்க, ஆனா நம்மளா கான்ட்ரவர்சி சிக்க வேணாம் அப்படின்னு சில மேண்டேட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மேண்டேட்டின் பிரகாரம் தான் இந்த ஒருங்கிணைப்பு கூட செயல்படும் நான் நம்புறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி ஹெச் ராஜா குறிப்பிடத்தகுந்த எந்த போஸ்டையும் பெருசா இல்ல. முன்னாடி வந்து நேஷனல் செக்ரட்டரியா இருந்தாரு, அதுல இருந்து வெளில வந்துட்டாரு, எலெக்ஷன்ல கூட போட்டி போடலன்னு சொல்லிட்டாரு. சோ இப்போ அவருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது எலிவேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஹெச் ராஜாவுக்கு? ஹெச் ராஜா என்னன்னா, பதவி வேணும்னு மத்திய பாஜக புடுங்க மாட்டார். அதுக்குன்னு மற்ற தலைவர்லாம் புடுங்குறாங்கன்னு சொல்ல, பாதி தலைவர்கள் போய் நெச்சரிக்கிறாங்க டெல்லியை, எனக்கு கவர்னர் பதவி கொடுங்க, மந்திரி பதவி கொடுங்க, ராஜ்யசபா எம்பி ஆகுங்க, லோக்சபா எம்பி ஆகுங்க, மற்ற ஊர்லேருந்து எம்பி ஆகுங்க, அங்கே ராஜ்யசபா கொண்டு போங்க, நாமினேஷன் கொடுங்க. ஹெச் ராஜா எந்த போஸ்டும் கேட்கறது இல்லை. இத்தனைக்கும் மோடியோட நெருக்கமானவர். எல் கணேசனும் சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு நெருக்கமோ அதே அளவு நெருக்கமானவர் ஹெச் ராஜா மோடிக்கு. மோடி கேட்டானா, ராஜாஜி ஒண்ணுமே கேட்கலையே நம்ம கிட்ட, எந்த போஸ்ட்டுமே கவர்னர் போஸ்டோ எம்பி போஸ்டோ மந்திரி போஸ்டோ எதுவுமே கேட்கலையே அப்படின்னு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். எப்பவுமே நீங்க குடைச்சல் கொடுக்காத ஒரு தலைவர் மேலதான் எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு பாசம் வரும். இப்ப ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி எம்பி சீட்டு தலைக்கு சொல்லிடலாம் கொடுக்க மாட்டாங்க. தலையே காட்டாத ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு வா நாளைக்கு நீ தான் மந்திரியுமாங்க. அந்த ஆள் நஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டான். மந்திரி அவன் கணவரோட பல மாற்றம் இருக்கு. தலைவர்களோட கொள்கை எப்படின்னா, யாரு போய் நச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதா நீ இன்னும் என்ன வந்து கேட்கிற, எனக்கு தலைவரோட ஈகோ, எங்க தலைவர்னா ஈகோ இல்லாம இருக்க முடியாது, எனக்கு தெரியாத யாருக்கு கொடுக்கணும், நீ என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ற, கவர்னர் போஸ்ட் கொடு, கவர்னர் போஸ்ட் கொடு, கவர்னர் போஸ்ட் கொடுத்தா கேட்டா வச்சுங்க, கவர்னர் போஸ்ட் கொடு, கவுன்சிலர் போஸ்ட் கூட கிடைக்காது. ஹெச் ராஜா அவங்ககிட்ட ஒரு வித்தியாசமானவர். நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டின்னு ஆபீஸ்க்கு வரேன், என் வேலையை பண்றேன், பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன், திமுகவை திட்டுறேன், எல்லாரையும் திட்டுறேன், சகட்டு மேனிக்கு வாங்குறேன், கட்சிக்கு ஒரு தொண்டனா இருக்கேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு விட்டோத்தி தனம் தான் அவரை உயர்த்தி இருக்கு. அடுத்தது மோடியோட பிளான்ல என்னன்னா,
இந்த கான்ட்ரவர்சிலாம் முடிஞ்சு, இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு, இந்த மகாராஷ்டிரா தேர்தல், இந்த தேர்தலெல்லாம் முடிஞ்சாவிட்டு தமிழ்நாட்டு பக்கம் பார்வையை திருப்பி தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமும் தமிழ் பேசுபவர்கள் தமிழர்களாக இருந்தால் கூட தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எல் முருகனை தவிர ரெப்ரசன்டேஷனே இல்லை. ரொம்ப அது புவரா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கூட இதுதான் ராஜ்யசபா தான். அட்லீஸ்ட் எல் முருகன் இருக்கு, தமிழக தலைவர், அது இல்லைன்னு மறுக்க முடியாது. சிறப்பா செயல்படுறாரு. மத்திய அமைச்சரவையில நல்ல பேர். மோடியோட குட் புக்ஸ்ல வருது, ரொம்ப கஷ்டங்க. அந்த மோடியோட குட் புக்ஸ்ல வந்தவர் தான் எல் முருகன். அடுத்தது என்னடா பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலை எம்பி ஆவாங்க, அது எல்லாம் ஒன்றும் அதை முதலே தெரிஞ்ச விஷயம் கொடுக்க போறது இல்லைன்னு. எச் ராஜாவை இப்போ ஏதாவது ஒரு ராஜ்யசபா சீட்டு காலி ஆச்சுன்னா டிசம்பர் ஜனவரியில் ராஜ்யசபா சீட்டில் அவரை மற்ற மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்டிப்பாக மத்திய அமைச்சரவையில் ராஜ்யசபா வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாவுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும். அது கேபினெட் அமைச்சராகவோ இணை அமைச்சராகவோ ஏதாவது ஒரு அவருடைய ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி. அதே நேரத்தில் எல் முருகனுக்கு குறைவில்லாமல் ஈக்குவலாகவோ அல்லது சற்று கூடுதலாகவோ ஒரு பொறுப்பு கொடுப்பப்படும்னு டெல்லியிலேருந்து ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. இது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியல. டெல்லியிலேருந்தே பேசிட்டு இருக்காங்க. ராஜாஜி எந்த பதவியும் ஆசைப்படாம இருக்காரு. அவரை உண்டு, அவர் வேலை உண்டு. எல்லாருக்குமே கவர்னர் போஸ்ட் எல்லாருக்கும் சிபி ராதவன் கொடுத்தாச்சு, எல் கணேசன் கொடுத்தாச்சு, பொன்னாரம் மந்திரி ஆக்கியாச்சு, வானதி சீனிவாசன் தேசிய தலைவர் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் முக்காவாசி பேர் கொடுத்தாச்சு. சண்முகநாதனுக்கும் கவர்னர் கொடுத்து அவரு ஓய்வு பெற்றாரு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. எச் ராஜாக்கு மட்டும்தான் டியூ. அவர் எம்எல்ஏ வந்தாரு, எம்பி தேர்தலில் போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. தேசிய செயலாளர் பதவி எடுத்துட்டாங்க. அவரோட பெருசா அழட்டிக்கல. நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்கன்ற மனநிலையில் தான் இருந்தார். மோடிக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். எச் ராஜா இது வரைக்கும் எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்கலப்பா, அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்காரு. ஓகே சார், இப்போ 3 மாசம் இப்படிதான் பிஜேபி ஃபங்க்ஷன் ஆகும் நீங்க சொல்ல வரீங்க. அண்ணாமலை கிட்ட எந்த ஒரு பெருசான எந்த ஒரு டிஸ்கஷனும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பாக ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்த முடிவுக்கு மட்டும்தான் அண்ணாமலை இவங்க கால் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு அறிவுரை கேட்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அண்ணாமலை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் படிக்க போகும்போது டெய்லி அவர் கூப்பிட்டு அந்த அறிக்கை விடணுமா, அந்த அறிக்கை. ஏன்னா எச் ராஜா அண்ணாமலையோட சீனியர். ஒன்னு கவனிக்கணும். இப்ப அண்ணாமலையோட ஜூனியர் போட்டிருந்தாங்கன்னா அவர் அண்ணாமலைக்கு பயந்து அண்ணாமலை என்னங்க பண்ணலாம்னு கேட்பார். எச் ராஜா அண்ணாமலைக்கு சீனியர். அவர் கட்சியை பத்தி தெரியும், கொள்கையை பத்தி தெரியும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது எல்லாம் தெரியும். அவருக்கு கொள்கையோட கம்ப்ளீட் கட்சி கையில தெரியும். ராஜா பொறுப்பு தலைவரா இல்லைன்னு கேட்டா இல்ல, பொறுப்பு தலைவர் இல்ல, ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவர். அதுல டெல்லி ரொம்ப கிளியரா சொல்லிச்சான், பொறுப்பு தலைவருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கோட்டா அப்புறம் பிரச்சனை வந்துடும். மற்றவங்கள நான் தலைவரா நீ தலைவரா நீ தலைவரா நான் தலைவர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி தமிழக பாஜக சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆயிட்டு வருது. ஒரே பிரச்சனை, டெய்லி போராட்டம், அது ஸ்டேட்மெண்ட் விடுறது, பிரஸ் கான்ஃபரன்ஸ் விடுறது, பேசுறது போறது எல்லாம் கொஞ்சம் மத்திய பாஜகவுக்கு அப்செட்டா தான் இருக்காங்க. பட் அவங்களால எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போதைக்கு டெல்லியோட ரேடார்ல தமிழ்நாடு இல்லைன்னு சொல்ல வரீங்க? தமிழ்நாடு இல்ல. இது ஒன்று ஜனவரி வரைக்கும் தமிழ்நாடு டெல்லி ரேடார்ல இருக்க போறது இல்ல. ஜனவரிக்கு அப்புறம் காஷ்மீர் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் டெல்லி ரேடார் வரும். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலையோட டீமே, அண்ணாமலை ஒரு டீம் கேட்டிருந்தார், ஒரு லிஸ்ட் கொடுத்தார். அந்த லிஸ்ட்டை பார்த்து டெல்லி கேட்டுதான், என்னங்க இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு. ஐயா, எனக்கு 60 பஸ் கொண்ட ஆம்னி பஸ் டீம்லாம் வேண்டாம். எனக்கு இப்ப 60 பஸ் 50 பேர், ஒரு 20 துணை தலைவர்கள், 50 பொது செயலாளர்கள், 40 செயலாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், சின்ன டீமா போதும். டெல்லி கேட்டாங்க, எப்படிங்க மேனேஜ் பண்ணுங்க? நான் மேனேஜ் பண்றேங்க. அந்த டீமும் இப்ப கடைபில் போடப்பட்டது. ஏன்னா அண்ணாமலை ஊர்ல இல்ல. அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த டீம் எடுத்து, ஏன்னா இப்ப அண்ணாமலை ஒர்க் பண்ற டீம் இந்த தலைவருக்கு முந்தின தலைவரால் போடப்பட்ட டீமோட வேலை செய்யறாரு. டெல்லி சொன்னா எப்படிங்க வேலை இந்த ஆகஸ்ட்ல உங்களுடைய பதவிகளெல்லாம் முடிவடைகிறது. அண்ணாமலை சொல்ல எப்படிங்க பழைய டீமோட ஒர்க் பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு வைப் வேண்டாமா அப்படின்னு கேட்டதுனால அவங்க வெயிட் பண்ணுங்க. டெல்லி எப்பவுமே கொஞ்சம் மொல்லதான் ஆக்ஷன் எடுக்குது, சுறுசுறுப்பா எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது. வெயிட் பண்ணுங்க. இப்ப அந்த டீம், அண்ணாமலை டீமும் ஜனவரியில் அப்ரூவ் ஆகும். எல்லா விதமான மாற்றங்களும் வரும். அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட்லேருந்து திரும்பி வந்தாவிட்டு பல்வேறு வகையான மாற்றங்கள்
தமிழக பாஜக கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்புறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு தமிழ்நாடு பாஜக நடந்த மிக முக்கியமான மாற்றத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. அதில் ஆர்எஸ்எஸ் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கிற உள்ள அரசியலை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் படிப்பை முடித்துவிட்டு இந்தியா வந்தால் தமிழக பாஜகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு ஒரு பொடி வச்சு பேசியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.